சங்கீதம் அதிகாரம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இரங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப் பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழக் கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்குப் பயந்திருக்கும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தின் நோக்கம் என்னவென்றால், தேவன் செய்கிற நன்மைகள் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் மற்றும் அனைத்து ஜாதிகளும் அவருடைய நீதியையும் ஆட்சியையும் அறிந்து மகிழ்ச்சியுடன் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதே. இந்த பூமியிலே எல்லா ஜாதிகளுக்கும் அவருடைய இரட்சணத்தை விளங்க பண்ணும்படி தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவனின் ஆசீர்வாதம் நம் வாழ்விற்கே அல்ல, நம்மின் மூலம் பிறருக்கும் தெரிய வேண்டும். அவருடைய கிருபை நம் மீது பிரகாசிக்கும் போது நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாகிறது. இன்று தேவனின் முகம் உங்கள் மேல் பிரகாசித்து உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை தேவனை நோக்கி இழுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைய அவர் கிருபை செய்வார். ஆமேன்.